முதல்ல ஓகே. எப்போ ஒரு புரட்சியா வெடிச்சு ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற நிலைக்கு ஒரு மக்கள் திரள் தள்ளப்படும். அது ஜென்சியா இருக்கலாம், அல்லது இன்னும் வயதானவர்களையும் சேர்ந்ததாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, மக்கள் விரக்தியோட விளிம்புக்கு தள்ளினால்தான் அது நடக்கும். அதுக்குள்ள அந்த பவுடர் கெக்ல யாரு திரியில நெருப்ப பத்த வைக்க போறாங்க, வெளியிலிருந்து பணம் உள்ள வருதா, ஆட்கள் வேண்டுமென்றே தூண்டப்படுகிறார்களா, ப்ரொவகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம். ப்ரொஃபஷனல். நம்ம ஊர்ல கூட உங்களுக்கு ஆந்தோலன் ஜீவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்திருக்காரு ஒரு இடத்துல. சில பேர் ப்ரொஃபஷனல் ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. அவங்க வேலையே இதுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எங்கேயாவது அங்க பிரச்சனை இருந்ததுன்னா அங்க உட்கார்ந்து அந்த பிரச்சனை தணிந்து விடாமல் அது தூபம் போட்டு மேலே ஏத்திக்கிட்டே போறது. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரி. அதுல ஈடுபடுபவர்களோட எண்ணிக்கை அதிகமாக 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 அந்த பிரஷர் தாங்க முடியாம வெடிச்சு அதுக்கப்புறமா ஆனார்கி தான் வரும். ஒரு கட்டுப்பாடுகள் அற்ற யாருடைய கட்டுப்பாட்டில் யாருடைய கண்ட்ரோலில் அந்த நாடு இருக்கிறது என்பதே தெரியாமல் ஒரு டோட்டல் குழப்பம் நடக்கும். அதற்கு பிறகு அந்த குழப்பம்லாம் செட்டில் ஆகும்.